எல்லாருக்கும் வணக்கம். மாநகரம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன், ஸ்டோரி வேர்ல்ட், கேரக்டர் பில்டிங் ப்ராசஸ், அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அதை சீன்ஸை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அப்புறம் சீன்ல இருந்து ஒரு ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பண்ண போகிறேன். இந்த முழு வீடியோவையும் நான் 5 பார்ட்டாக பிரித்து 5 பிளேலிஸ்ட்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முழு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இந்த முழு வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மாநகரம் படத்தோட மேக்கிங்கை ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன். ஸோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன்னு சொன்னாலே யூஸ்வலாக நம்ம பார்க்குற பேட்டர்ன் என்னென்னா, படத்தோட லாக்லைன் வர்ற மிஷன், அந்த மிஷனை வந்து கிளைமேக்ஸில் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மிஷனுக்கான சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி ஆர் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் லேயர்ஸ் இருந்தால் அந்த லேயர்ஸை வச்சு எப்படி அந்த படத்தை மெருகேற்றிருக்காங்க அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். இப்போவும் அதே தான் பார்க்க போகிறோம். ஸோ மாநகரம் படத்தோட லாக்லைன், அந்த லாக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, அருண் அலெக்சாண்டர் அண்ட் கேங் வந்து ஒரு குழந்தைய கடத்துறாங்க. பட் லேட்டராக அந்த பையன் வந்து மாறி போச்சு அப்படின்னு தெரிய வருது. அதுலேயும் அந்த பையன் வந்து சிட்டியோட டான் பிகேபியோட பையன் அப்படின்னு தெரிய வருது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கேங் வந்து பிகேபி கிட்ட இருந்து தப்பிக்க வழி யோசிக்குது. அப்புறம் ஃபைனலாக ஒரு ஐடியா யோசிச்சு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது மூலமாக பிகேபிட்ட இருந்து அந்த கேங் தப்பிச்சாங்களா இல்லையா, அண்ட் பிகேபி தன்னோட பையனை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட லாக்லைன். ஸோ இந்த லாக்லைன்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க மிஷன் வந்து 2. ஒன்று வந்து பிகேபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, இன்னொன்று வந்து அருண் அலெக்சாண்டர் அண்ட் கேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ பிகேபி கிட்ட இருந்து அருண் அலெக்சாண்டர் அண்ட் கேங் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மிஷன். பிகேபி வந்து தன்னோட பையனை வந்து கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மிஷனை வந்து கிளைமேக்ஸில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு பார்த்தா, பிகேபி வந்து தன்னோட பையனை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பிகேபிட்ட இருந்து அருண் அண்ட் அலெக்சாண்டர் கேங் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத ஒரு சின்ன டைலாக் மூலமா அதை வந்து கடத்திருப்பாங்க. சப்வேல இருக்க பசங்களை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி பிகேபி சொல்ற மாதிரி டைலாக் கிளைமேக்ஸ்ல இருக்கும். அதோட அந்த இதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மிஷனுக்கான சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா, ஏன்னா இந்த சேலஞ்சஸ் யார் சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்றது முக்கியம். அருண் அண்ட் அலெக்சாண்டர் கேங் வந்து ஒரு பையனை கடத்திருந்தாங்க. அது மிஸ்டேக்கன்லி பிகேபியோட சன்னை கடத்திருந்தாங்க. அதனால அவங்க என்ன சேலஞ்சஸ் வந்து அனுபவிச்சாங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஆக்சுவல் கதை. இதில் லேயர்ஸை வந்து நிறையா எடுத்து அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் பார்த்துருவோம். ஸோ சேலஞ்சோட முதல் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா அது வின்னிங்ஸ் தான். ஏன்னா வின்னிங்ஸ் தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே. ஸோ வின்னிங்ஸை வந்து ஹையர் பண்ணி ஒரு குழந்தைய கடத்துறதுக்கு அனுப்புகிறாங்க. அவனோட இன்னசென்ஸ் அண்ட் இக்னோரன்ஸ் தான் அந்த குழந்தை மாறுறதுக்கு காரணங்கிறத ரொம்ப அழகாகவே அந்த சீன்ஸை உருவாக்கியிருப்பாங்க. நம்ம சீன்ஸ் பிரேக் டவுனில் ஷார்ட் டிவிஷன் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கான சீன் வந்து வின்னிங் சீனை தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா படத்தோட ரொம்ப முக்கியமான சீன். அதனால அந்த சீனை எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து லேட்டராக நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது முக்கியமான சேலஞ்ச் வந்து பிகேபியும் அருண் அலெக்சாண்டர் கேங்கும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. ஒரு குழந்தைய கடத்திட்டோ இல்லை ஃபேமிலியில் இருக்க யாரையோ கடத்திட்டோ மிரட்டி அந்த காசை வாங்குறது பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. அருண் அலெக்சாண்டர் கேங்கும் அதுதான் பண்ணுவான். ஒரு சின்னமலை அப்படின்ற ஒரு பையனை கடத்தி அந்த சின்னமலையில் இருக்கிற காசை வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறதுக்காக தான் பண்ணுவாங்க. அந்த பையன் வந்து பிகேபியோட பையனா மாறிடுவாங்கிறது தான் இங்கே கதையோட ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இருக்கும். ஸோ பிகேபி வந்து இப்போ பெரிய டான், அருண் அலெக்சாண்டர் வந்து சின்ன கேங், சின்ன டான். ஸோ சிட்டியோட பெரிய டானை பார்த்து ஒரு சின்ன டான் பயப்படுறது வந்து சாதாரணமான ஒன்று தான். அதுதான் இங்கே நடக்கும். ஸோ அதனால பிகேபி வந்து ஒரு முக்கியமான சேலஞ்சஸ். இப்போ அதுக்காக அவன் என்ன பண்ண போறாங்கிறது தான் அடுத்தது நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தா, பையன் வந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்லீப்பிங் பில் கொடுத்துருப்பான். ஆனால் அதையும் தாண்டி பையன் வந்து தப்பிச்சிருப்பான். ஸோ பையன் தப்பிச்சிட்டாங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா பிகேபிட்ட போய் அந்த பையனை ஒப்படைக்கணும். இல்லைன்னா பிகேபி வந்து இந்த கேங் என்னென்னு பண்ணிடுவான் அப்படின்றதுனால. ஸோ பையனை வந்து தேடணும். அது மிகப்பெரிய சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது அந்த ரியாக்ஷன். ஸோ ராஜி வந்து அந்த குழந்தை தேடி போவோம். அப்போ தான் சந்தீப் கூடலாம் சண்டை நடக்கும்ல, அந்த சீக்வன்ஸ்லாம் வரும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான சேலஞ்சு, பையன் வந்து மிஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் சந்தீப், ஏன்னா சந்தீப் வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சிருவாங்க. ராஜி வந்து கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சந்தீப்ல இருந்து அந்த குழந்தைய வாங்கலான்னு போகும்போது சந்தீப் தான் அதை தடுத்து, சந்தீப் தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட கடைசியில் அவன் தான் சேர்த்து வைப்பான் அவங்க அப்பா கூட. அது எப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமா அடுத்தடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சந்தீப் வந்து ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் யாருக்குன்னா அருண் அலெக்சாண்டருக்கு. ஸோ நம்ம மிஷனை மறந்துடக்கூடாது. அருண் அலெக்சாண்டர் தான் பிகேபியோட சன்னை மாற்றி கடத்திட்டு தான் அதை எப்படி வந்து சமாளிக்க போறாங்கிறது தான் மிஷன். அதுல ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் வந்து சந்தீப் தான். ஏன்னா சந்தீப் வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க அப்பாட்ட அவன் தான் ஒப்படைக்க போறான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சேலஞ்சஸ் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ எப்படி சேலஞ்சஸ் ஆகிறான்னு பார்த்தா, சப்வேல வந்து பிகேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அருண் அலெக்சாண்டரும் சாராவும். அப்போ வந்து ஸ்ரீ வந்து சார்லியை கூட்டிட்டு அந்த பக்கம் வரும்போது தான் அவன் மீட் பண்ணி ஸ்ரீயை கூட்டி அடிக்கும் போது ஸ்ரீ வந்து அவங்கள அடிச்சிருவான். அவங்களை அடிச்சு போட்டதுனால தான் வந்து பிகேபி வந்து அவங்களை தூக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் போவாங்க.
ஸோ அதனால வந்து ஸ்ரீகிட்ட அடி வாங்கினதுல தான் அருண் அலெக்சாண்டர் அதுக்கு மேலே தப்பிக்க முடியாமல் போயிடும் அப்படின்றது தான் அந்த முக்கியமான சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் போலீஸ். இந்த போலீஸ் எங்கே சேலஞ்ச் ஆகிறான் அப்படின்னா, யாருக்காக சேலஞ்ச் ஆகிறான்னா, நம்ம 2வது மிஷன் பிகேபி கிட்ட அந்த பையன் சேர்ந்தானா இல்லையா அப்படின்னு ஒரு 2வது மிஷன் உருவாக்கியிருக்கோம்ல, அந்த மிஷனுக்கான சேலஞ்ச் வந்து இந்த போலீஸ் தான். சந்தீப் வந்து குழந்தைய கூட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட போவான். போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து நடுவில் புகுந்து, அதாவது சந்தீப்போட சித்தப்பா தான், சித்தப்பா வந்து சந்தீப்பை நிப்பாட்டி அந்த குழந்தைய அவன் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை மூலமா அவன் ஏதாவது காசை பார்க்க முடியுமா அப்படின்னு அவன் ப்ளே பண்ணுவான். ஸோ அது கொஞ்சம் ட்ராக் ஆகும், குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட சேர்றது ட்ராக் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தீப் வந்து அப்புறம் ஃபைட் பண்ணி, அதாவது துப்பாக்கி சூட்லாம் நடத்தி அப்புறம் அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த படம் அப்படி முடியும். ஸோ அதனால இப்படி தான் இந்த 6 சேலஞ்சஸ் இருக்கும். இந்த 6 சேலஞ்சஸ்க்கான ரியாக்ஷன்ஸ் பார்த்தோன்னா, இந்த வின்னிங்ஸ் எப்படி சேலஞ்சாக மாறினாங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா வின்னிங்ஸே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அருண் அலெக்சாண்டர் அண்ட் கேங் வந்து வின்னிங்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தையை கடத்துறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு இக்னோரண்டான ஒரு இன்னசென்டான ஒருத்தன் வந்து போய் கடத்த ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டா கூட அவன் அடி வாங்கிட்டு சாகட்டும் அப்படின்னு அருண் அலெக்சாண்டர் ஒரு சீன் ஒரு டைலாக் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி வின்னிங்ஸை வந்து ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியே பேக் ஃபயர் ஆயிருக்கும் இவங்களுக்கு, அருண் அலெக்சாண்டர் அண்ட் கேங்க்கு. ஸோ அவனே வந்து சேலஞ்சஸாக மாறி அவன் தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இழுத்து உள்ள விட்டுருவான். ஸோ அதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அருண் அலெக்சாண்டர் கேங்ல இருந்து. ஆனால் அதுவே பேக் ஃபயர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தா, ஸ்ரீயோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சின்னமலைக்கு ஃபோன் போடுறது, அதுக்கப்புறம் பிகேபிக்கு ஃபோனை போடுறதுன்னு எல்லாமே வந்து இந்த ஸ்ரீயோட ஃபோனை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ட்ரேஸ் பண்ணி வந்தா கூட அருண் அலெக்சாண்டர் கேங்கை மாட்டிடக்கூடாதுன்றதுனால ஸ்ரீயை வந்து அழகாக கோத்து விடுறதுக்கு அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்ரீயை அடித்து அந்த ஃபோனை ராபரி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடித்து அந்த ஃபோனை எடுத்து அது மூலமாக தான் கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அது அழகான ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பில் கொடுத்து அந்த பாயை வந்து எங்கேயும் ஓடாமல் பண்ணுறது. அதாவது பிகேபியோட சன்னை வந்து ஸ்லீப்பிங் பில் கொடுத்துட்டா அவன் அங்கேயே இருப்பான், அதனால நம்ம சேஃபாக இருப்போம்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி மறுபடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ அவன் வந்து தப்பிச்சு போயிடுவான். தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்க போகிறது, அதுக்கப்புறம் சந்தீப் அவனை அடிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஐசோலேட்டிங் பிகேபி. ஏன்னா பிகேபி வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்றது ஒரு ரவுண்ட் டாலி வச்சு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து அந்த ஷாட் வந்து இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த சீனு, அந்த சீன்ல என்னென்ன பண்ணலாம்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கும். அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாம்னு டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவன் வந்து கடைசியா ஒரு டைலாக் சொல்லுவான், அருண் அலெக்சாண்டர் வந்து, நம்ம தப்பிக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்ட்டு. அந்த வழி என்ன இருக்குன்றது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பட் அந்த வே என்னன்னா, பிகேபியை தனியா வர சொல்லி பிகேபியை வந்து கொலை பண்ணிடுறதான். ஏன்னா பிகேபி இருக்கிற வரைக்கும் இங்க டேஞ்சர் தான். ஸோ பிகேபியை வந்து கொலை பண்ணிட்டா இங்க எல்லாம் சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் அதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்காது. படம் வந்து அப்படியே முடிச்சிருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து சேலஞ்சஸும் ஸ்ட்ராட்டஜியும் ரியாக்ஷனும் அந்த படத்துல இருக்கும். ஸோ இப்படி இதை வச்சு நிறைய சீக்வன்ஸ் உருவாக்கிடலாம். ஆனா மாநகரம் படத்தோட ரைட்டிங்கு நம்ம கொண்டாடுறதுக்காகவோ இல்லை பயங்கரமா விழுந்து பார்க்குற இடம் எங்க இருக்குன்னா அந்த லேயர்ஸ்ல தான். அந்த லேயர்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ தேவையான லேயர்ஸை உருவாக்குறது ஒன்று இருக்குது, இருக்கிற விஷயத்துல இருந்து லேயராகவே உருவாக்குறது ஒன்று இருக்குது. ஸோ லேயர்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வின்னிங்ஸ் ஒரு லேயர், அப்புறம் ஸ்ரீ ஒரு லேயர், அப்புறம் சந்தீப் ரெஜினா சேர்ந்தது ஒரு லேயர், அப்புறம் சார்லி ஒரு லேயர், அப்புறம் போலீஸ் ஒரு லேயர். இப்படி 5 லேயர் இந்த படத்துல இருக்குது. இது போக மெயின் லேயரா நம்ம லாக் லைன்ல யூஸ் பண்ணிருக்கிற அந்த அருண் அலெக்சாண்டருக்கும் பிகேபி நடக்கிற அந்த சண்டை, அந்த ரைவல் நடந்துட்டு இருக்கும், அந்த லேயர் இது மெயின் லேயர். ஸோ ஒரு பீஸா டோல அந்த மெயின் லேயர் என்னன்னு பார்த்தா அருண் அலெக்சாண்டரும் பிகேபி சண்டை போடுறது, அதான் பீஸா டோ. அதுக்கு மேல நிறைய டாப்பிங்ஸ் வச்சு ஒரு பெரிய பீஸாவே ரெடி பண்ணியிருப்பாங்க மாநகரம் படத்துல. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வின்னிங்ஸ் தான் அந்த லேயர்னு இருந்தாலும் வின்னிங்ஸ் கடைசி வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீ எடுத்துப்போம். ஸ்ரீயோட கேரக்டரை அந்த லேயரை எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னொருத்தனுக்காக வந்து மிஸ்டேக்னா இன்னொருத்தன் அடி வாங்குற ஒரு கேரக்டராகவே பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஸ்ரீ வந்து சந்தீப்காக தான் அடி வாங்கிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட். ஸோ சந்தீப்பை தான் அடிக்க வந்து ஒரு கேங் போவாங்க, அருண் அலெக்சாண்டர் கேங் போவாங்க. ஆனால் மிஸ்டேக்னா அவன் வந்து ஸ்ரீயை அடிச்சு ஸ்ரீயோட மொபைல் வாங்கிடுவாங்க. பிகேபியோட சண்டை கடந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீயோட மொபைலை ட்ரேஸ் தான் பண்ணுவாங்களே தவிர அவன் அருண் அலெக்சாண்டருக்காக ஸ்ரீயை ட்ரேஸ் பண்ணி ஸ்ரீயோட ஃப்ரெண்டுலாம் அடி வாங்குவான். ஸோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஆசிட் அட்டாக் பண்ணது வந்து சந்தீப் தான் இருந்தாலும் ஸ்ரீ வந்து போலீஸ்ட வந்து அடி வாங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் ஃபைனலா வந்து லாஸ்டா கிளைமேக்ஸ்ல வந்து யாரா வந்து ஆசிட் அட்டாக் அடிச்சது, இப்போ என் சண்டை போட வரையான்னு கேட்கும் போது கூட 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஓவராலா வந்து அந்த கேரக்டரை வந்து இன்னொரு கேரக்டருக்கு அடி வாங்குற கேரக்டராகவே ரெடி பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் சந்தீப் ரெஜினா வந்து லேயர். இப்போ சந்தீப்ன்ற கேரக்டரை எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னா, அந்த குழந்தைய அவன் தான் கூட்டிட்டு அவங்க அப்பாட்ட விடுறதா பண்ணிருப்பாங்க. அதுக்கு உண்டான எல்லா குவாலிட்டியும் அவங்க உருவாக்கி இருப்பாங்க. அவன் வந்து யாராவது அடிச்சிருவான், கொஞ்சம் ஃபைட் தெரிஞ்ச ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி இருப்பாங்க. அந்த சந்தீப் வந்து அருண் அலெக்சாண்டர் கேங்ல இருந்து ஒருத்தன் வர்றான், அவன் ஃபைட் பண்றானா, அவங்க கூட தெருவில் ஃபைட் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்தி அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு போற அளவுக்கு அவனால முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ரொம்ப அழகாவே அந்த சீன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சந்தீப் ரெஜினா லேயர்ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சார்லி லேயர். இப்போ சார்லி லேயர் எங்க பின் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்ரீயும் ரெஜினாவும் ஒர்க் பண்ற இன்ஃபோடெக்ல அந்த கேப் டிரைவரா வரணும். யாராவது ஒரு கேப் டிரைவர்னு அதை கடந்து போயிடலாம். ரொம்ப சாதாரணமா அந்த படம் போயிருக்கும்.
ஆனால் லேயரை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேப் லேயருக்கு ஒரு லைஃப் இருந்தால் எப்படி இருக்கும்னு கேப் லேயரை வந்து ஒரு லைஃப் உருவாக்குவாங்க. அவன் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால சென்னைக்கு வந்திருக்காங்க. அவன் வந்து பிகேபிட்டு இருந்து கேப் ரெண்ட் எடுக்கிறான். அதை வந்து இன்ஃபோடெக்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து போற வழியில அருண் அலெக்சாண்டர் கேங்கிட்ட மாட்டிக்கிறாங்க, அவன் அடிச்சுக்கிறாங்க. கோடி பேர் இருக்காங்கன்னு தான் பேரு. ரோட்ல போட்டு ஒருத்தன் அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்னு ஸ்ரீ சொல்லும் போது நாம கேட்டிருக்கோமா சார்னு சார்லி கேட்டதுக்காகவே அதை ஞாபகம் வந்து ஸ்ரீ வந்து அதை கேட்கிற மாதிரின்னு ரொம்ப அழகா அந்த லேயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான லேயர்னு பார்த்தா வின்னிங்ஸும் அதுக்கப்புறம் போலீஸ் லேயரும். ஸோ போலீஸ் லேயர் வந்து எங்க இன்ட்ரெஸ்டா மாறினா வின்னிங்ஸ் வந்து சேரும் போது தான். வின்னிங்ஸ் லேயர் என்னன்னா அவர் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருப்பாரு. அவர் வந்து அந்தமான் வரைக்கும் ஃபேமஸ் ஆகணும்னு ரொம்ப இன்னசென்ட்டான இக்னரண்டான ஒரு ஆளு. அவருக்கு வந்து எதுவுமே தெளிவா பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ண தெரியாது. ஸோ யார் வேணாலும் அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேயரை உருவாக்கியிருப்பாங்க. அதுல வந்து அருண் அலெக்சாண்டரும் அந்த கேங்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா போலீஸும் அவங்க யூஸ் பண்ற மாதிரி அழகா அந்த லேயரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் அவன் வந்து எப்படி நடந்துக்கிறான், எப்படி தப்பிக்கிறான்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் காமெடியா அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ வின்னிங்ஸ் வர சீன் எல்லாமே ரொம்ப காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா அது வந்து ரொம்ப அழகாவே அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் வின்னிங்ஸ் லேயரை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் எல்லா லேயரையும் உருவாக்கி அந்த லேயரை வந்து அழகா வந்து அதை வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கேரக்டர் பில்டிங் ப்ராசஸ்ல அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன். இதுல இருந்து வந்து சீக்வன்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்னு பார்த்தோன்னா அது இன்ட்ரோ சீக்வன்ஸு. ஸோ இன்ட்ரோ சீக்வன்ஸ் ரொம்ப சிம்பிள். 5 பேர் காமிக்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்ல. இப்போ அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்ரீயை இன்ட்ரோ பண்ணுவாங்க. அவன் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இன்டர்வியூவராக அச்சாராக இருக்கிறது ரெஜினாவாக இருக்கும். ஸோ ரெஜினா யாருன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த சீன்லேயே பார் சீன் ஓப்பன் பண்ணி அந்த ரெஜினாவுக்கும் சந்தீப்புக்கும் லிங்க் இருக்கிறத காமிச்சிருவாங்க. அதே மாதிரி சந்தீபன் கேங் வந்து பியர் சாப்பிட்டு இருக்கும் போது சந்தீப்போட ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக சார்லியை பிடிச்சி நிப்பாட்டி அந்த சார்லிக்கு அங்கே லீடு கொடுத்து அப்படியே சார்லி போய் அங்கே உட்கார்ந்த உடனே சார்லி வந்து பிகேபியை பற்றி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணால் இந்த ஆசிரியட்டா கேங் வந்து அங்கே இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. சந்தீப் பேசும்போது வந்திருக்கும். அவங்க இங்கே உட்காந்து நேராக போய் அருண் அலெக்சாண்டர் போய் பார்க்குற மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. அருண் அலெக்சாண்டர் வந்து சந்தீப்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீயை அடிச்சு அங்கே இருக்கிற பேகு அதில் இருக்கிற ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அடிச்சுட்டு போய் அந்த ஃபோன் எடுத்துட்டு அவங்க அடுத்த சீனில் ரொம்ப சீனுக்கு அப்புறம் கால் பண்ணி பிகேபிட்ட பேசுறதெல்லாம் நடக்கும். ஸோ இப்படி அழகாக அந்த சீனை இன்ட்ரோ சீனை அழகாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த செகண்ட் சீனில் வின்னிங்ஸ் இன்ட்ரோ கொடுப்பாங்க. வின்னிங்ஸ் இன்ட்ரோ சீன் வந்து நம்ம செகண்ட் வந்து சைல்ட் கிட்னாப்பிங்கில் வந்து அதை மெர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இன்ட்ரோ தான் வின்னிங்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறது. அதுக்கு அடுத்து வந்து சைல்ட் கிட்னாப்பிங் சீக்வன்ஸும் ஆசிட் அட்டாக் சீக்வன்ஸும் ரெண்டையும் மெர்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படின்னா இங்கே ஸ்ரீயை காமிச்சிட்டாங்க, சந்தீப்பை காமிச்சிட்டாங்க, சார்லியை காமிச்சிட்டாங்க, அவங்க மூலமாக பிகேபி அருண் அலெக்சாண்டர் கேங்கையும் காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேங்ல இருந்து அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த ஸ்டேட்டஸ் உருவாக்கணும்ல, அதுதான் செகண்ட் சீக்வன்ஸ். ஏன்னா ஆசிட் அட்டாக் பண்ணவொடனே சந்தீப் வந்து பழி வாங்கணும். அதே சமயம் ஸ்ரீ வந்து ஆஃபீஸுக்கு போகணும். ஆனால் அங்கே அடிபட்டு கிடக்கிறான். ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை கூட்டிட்டு போய் வீட்டிலேருந்து மறுபடியும் கிளம்பி வரும்போது அந்த பஸ்ஸில் வந்து சந்தீப் ட்ராவல் பண்ண போகிறான். ஏன்னா அங்கே தான் ஆசிட் அட்டாக் சீன் நடக்க போகுது. அங்கே வந்து ஸ்ரீயை கோத்து விடணும். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் மேனேஜர் கால் பண்ணுற மாதிரி அவன் வந்து பஸ்ஸை நிப்பாட்டி ஏற்றி விடுற மாதிரி அந்த பஸ்ஸை நிப்பாட்டுறதுனால அவன் ஃப்ரெண்டு சந்தீப்போட ஃப்ரெண்டு வந்து கையில் இருக்கிற அந்த ஆசிட் பாட்டில் வந்து தவறி கீழே விடுற மாதிரி எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே அதை லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்ரீயும் பஸ்ஸில் ஏறிடுவான். ஸோ ஸ்ரீயும் சந்தீப்பும் பஸ்ஸில் மீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆசிட் அட்டாக் சீனில் ஸ்ரீ மாட்டிக்கிறான். அப்படின்னா அழகாக லிங்க் பண்ணி போலீஸுக்கு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. இப்போ போலீஸுக்கும் ஸ்ரீக்கும் வந்து பிரச்சனை நடக்குது. அது வந்து அந்த சீக்வன்ஸ் நடக்கும். தேர்ட் சீக்வன்ஸ் போயிடுவாங்க. அது அங்கேயே கட் பண்ணிடுவாங்க. இங்கே அது வந்து பேரலாக வந்து சைல்ட் கிட்னாப்பிங் சீன் நடக்கும். அந்த வின்னிங்ஸ் வந்து எப்படி வந்து அந்த குழந்தைய கடத்துறான் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாகவே காமிக்கலாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் வந்து பையனை தப்பாக கடத்திட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிற சீக்வன்ஸ். ஏன்னா வந்து வின்னிங்ஸ் வந்து கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் வெளியில வந்து பிகேபி ஆட்கள்லாம் வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வீட்டுக்குள்ள வரும்போதே புலம்பிட்டே வருவான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிகேபி சென்னை கடத்திட்டோமோன்னு பார்ப்பாங்க, கேட்பாங்க. அந்த பையனும் ஆமா நான் பிகேபி பையன் தான் ஒத்துப்பான். அங்கதான் வந்து ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேரலா வந்து ஸ்ரீக்கும் போலீஸுக்கும் நடக்கிற அந்த ரைவல்ரியை வந்து அழகா பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து 4வது சீக்வன்ஸா அங்கங்க உடச்சி போட்டுக்கிற சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தா பிகேபி கேங் வந்து பையனுக்காக தேடுற சீக்வன்ஸ். அவனை அங்க ஸ்கூல்ல தேடுவாங்க, வேற எங்கேயும் தேடுவாங்க, ஒரு டை ஃபேக்டரியில் வச்சு அடிக்கிறதுன்னு எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக ஒரு ஷாட் எடுத்து படம் முழுக்க பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ரீயை தேடுறது, ஸ்ரீயோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது, அவனை அடிக்கிறது, அவனுக்கு வேற ஒரு ஃபோன் இருக்குன்னு அந்த ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்கும். அந்த உடச்சி போட்டிருப்பாங்க அந்த சீக்வன்ஸை. அதுக்கப்புறம் ஆடு காலிங் புலி சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா ஆடு காலிங் புலி சீக்வன்ஸ் தான் படத்தோட முக்கியமான ரைவல்ரி, முக்கியமான லேயர். ஸோ அருண் அலெக்சாண்டர் சொல்லுவான், புலியை பிடிக்கணும்னா ஆடு வேணும். ஸோ வின்னிங்ஸ் தான் அந்த ஆடு காலிங் புலி அப்படின்னு டைலாக் சொல்லுவான். அது ரொம்ப அழகான டைலாகாக இருக்கும். அவன் வந்து கால் பண்ணுவான், கால் பண்ணி அழுவான். அழுத உடனே அவங்க சிரிப்பாங்க. அந்த டைம்ல தான் ஃபோன் எடுத்து அருண் அலெக்சாண்டர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ, நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சவால் விடுவான். அந்த சவால் இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த முக்கியமான ஆடு காலிங் புலி சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஸ்ரீ சார்லி டிராவல் சீக்வன்ஸ் இருக்கும். அது ஓரளவுக்கு ரொம்ப லென்த்தாகவே அங்கங்கே உடச்சி பண்ணியிருப்பாங்க.
அது அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமாக வந்து இல்லாட்டாலும் கதைக்கு ரொம்ப அங்கங்கே முக்கியமான டைலாக்ஸ் எல்லாம் அது கொண்டு வந்திருக்கும். உதாரணத்துக்கு கோடி பேர் இருக்காருன்னா பேர் ரோட்ல போட்டு அடிச்சா யாரும் கேட்க மாட்டான், அப்போ நாம கேட்டிருக்கோமா சார்னு சார்லி கேட்கறது, அதுக்காக தான் சார்லி அடி வாங்கும் போது ஸ்ரீ போய் கேட்கறதுன்னு படத்துல முக்கியமான தேவையான டைலாக்ஸ் எல்லாம் அங்கே வர்றதுனால அந்த சீக்வன்ஸ் நம்ம வந்து மன்னிச்சு விட்டுலாம். அதுக்கப்புறம் சந்தீப்பும் ரெஜினா லவ் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும். அதுவும் வந்து எதுக்காகனா அந்த ஆசிட் அட்டாக் சீனை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, இவன் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்றான்னு தெரிஞ்சாதான் அந்த சீக்வன்ஸ் வந்து ஜஸ்டிஃபைட் ஆகுன்றதுக்காக அங்கங்க அந்த லவ் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரெஜினா வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி காமிக்கிறதுனால தான், இல்லைன்னா அது ரொம்ப ஸ்டாக்கிங்கா மாறி இருக்கும், ரொம்ப தப்பா மாறி இருக்கும். சந்தீப் வந்து ஸ்டாக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம படத்துல வந்து பாதி நேரம் நினைச்சிருப்போம். ரெஜினா அதை ரெப்ளிகேட் பண்ணும்போது, ரெசிப்ரிகேட் பண்ணும்போது தான் அந்த விஷயம் வந்து ஜஸ்டிஃபை மாறுது. ஸோ அதனால அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறம் சந்தீப்பும் கார்த்திக்கும் மீட் பண்ணி, அதாவது ரெஜினா வந்து வெளியில வரும்போது அந்த தண்ணி கேன் வண்டியில இருந்து அந்த கார்த்திக் பையன் வந்து கீழே விழுவான், அதை ரெஜினா கூட்டு வந்து நீ போய் விட்டுரு, அவங்க அப்பாட்ட விட்டுருன்னு சொல்லுவான்ல. அந்த டைம்ல சந்தீப் வந்து கார்த்திகை வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட விடுறதுன்னு கடைசி வரைக்கும் அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாட்ட விடுவான். அந்த மாதிரி சந்தீப் அண்ட் கார்த்திக் சீக்வன்ஸும் ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் அதை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவன் போலீஸ் தான் விடுவான், போலீஸும் வின்னிங்ஸும் அதுக்கப்புறமா தான் அந்த லேயர் உருவாகும். ஸோ அதுதான் அடுத்த சீக்வன்ஸாக போகும். அது ரொம்ப காமிக்கலாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பையன் வந்து இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவங்க அப்பாட்ட சேராம டிலே பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான அது ப்ராசஸாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் தள்ளி போட்டுச்சு அந்த கதையை. ஃபைனல் சீக்வன்ஸ் வந்து ஹெல்பிங் வித்தவுட் அன் ஐடென்டிட்டி சீக்வன்ஸு. ஏன்னா யாருக்கும் முகம் தெரியாம பேர் தெரியாம ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக தான் ரியலைஸ் பண்ணுவோம், யார் பேரையும் யாருக்கும் தெரியாம நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு படம் பார்க்கும்போது. உதாரணத்துக்கு சார்லிக்கு வந்து ஸ்ரீ ஹெல்ப் பண்ணுவான், ஆனால் ஸ்ரீயோட பேர் கூட சார்லிக்கு தெரியாது. அதே மாதிரி ஸ்ரீக்கு சார்லி ஹெல்ப் பண்ணியிருப்பான், அந்த சர்டிஃபிகேட்ஸை எடுத்துட்டு போலீஸ்ல போய் கொடுத்ததே சார்லியாக தான் இருக்கும், அது வந்து ஸ்ரீக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸை போலீஸ் தான் வந்து அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது யாருன்னு ரொம்ப அழகா ஒரு ஃபோன் கால் பண்ணி, அந்த ஃபோன் கால் வந்து ஒரு பேன் பண்ணி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க, இவர் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்ரீக்கு தெரியாது யார் அனுப்பிச்சா அப்படின்றது தெரியாது. அதுக்கப்புறம் சந்தீப் வந்து குழந்தையை காப்பாத்துறதுக்கு கார்த்திக்கு வந்து காப்பாற்றி கொண்டுட்டு போவான், ஆனால் பிகே சந்தீப்பை யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் இந்த ஊர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஹெல்பிங் வித்தவுட் அன் ஐடென்டிட்டி. ரொம்ப நல்லாவே இந்த சீக்வன்ஸை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து மாநகரம் படத்தோட 10 சீக்வன்ஸை பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸை வந்து கிட்டத்தட்ட இதே டைம்லைன் ஆர்டரில் தான் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு லேயரையும் இன்னொரு லேயரையும் ரொம்ப அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக அதை வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மாநகரம் படத்தோட சீக்வன்சிங் அண்ட் நரேஷன். இந்த படத்தோட நரேஷன் தனியாக நீங்கள் எதுவும் இல்லை, இந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே மெயின் லேயர் கூட ரொம்ப அழகாக அட்டாச் பண்ணி ரொம்ப அழகாகவே அதை வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மாநகரம் படத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்னு சொல்லலாம், அந்த நரேஷன் தான். ஸோ இப்படி தான் மாநகரம் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரேட்டிங் பிரேக் டவுன் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் கதை எழுத ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை கதை எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியமாக அது உங்களுக்கு தேவைப்படும். அதை கவனமாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக Q&A வித் அறிவனில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு Q&A செஷனே நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த செஷனில் உங்கள் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் வந்து 1 லைனில் 2 லைனில் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணி ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். வாழ்வை கேட்குதே இரவுக்கு கண்கள் கோடியே இமைக்குதே.